ஆன் ரோடு ஓட்டின மாதிரி ஒரு கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான். கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க இருந்து எல்லா பஸ்ஸுமே போயிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி ஒட்டினா மாதிரி தான் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. புக் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்கும் கோல்டு காயின் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா பண்ணி கூடுவாஞ்சேரியில இருந்து கூடுவாஞ்சேரி நியர்பை நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் சைட் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற யாராவது பண்றாங்க கம்பல்சரி அடிச்சு சொல்றேன் 10 லேக் நான் அவங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அசுரவாட டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா 12% 50% சாலிடா ஏறிக்கிட்டே இருக்கு டே பை டே. கிட்டத்தட்ட 600 இருக்கு, 1000 இருக்கு, 1250 இருக்கு. பெரிய பெரிய பிளாட்டா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சின்ன பிளாட் பட்ஜெட்டா பிளான் பண்றாங்க. இங்க எல்லா மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாராலும் வாங்க முடியறதோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கமர்ஷியல்ல மினிமம் பிளாட்டே இருக்கு. இன்னைக்கு எங்க இந்த வீடியோ பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தான் வந்திருக்க மகளே. கூடுவாஞ்சேரியில ஆன் ரோடு ஓட்டின மாதிரி ஒரு கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான். எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க இருந்து எல்லா பஸ்ஸுமே போயிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி ஒட்டினா மாதிரி தான் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில போய் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே கேட்டு சொல்றேன், வாங்க போலாம். மகளே, நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டா யுகேந்திரன் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். என்ன சைட்டை பத்தி நம்ம ஆகாஷ் கார்டன் தான் பிரதர். எப்படின்னா நம்ம அதித்தி ஹவுசிங்ல ஆகாஷ் கார்டன் பேஸ் 1 பண்ணிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாக்டா பாக்குறது பாத்தீங்கன்னா பேஸ் 2ல நிக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 60 பிளாட் நம்ம போட்டிருந்தோம். 60 பிளாட்ல எந்த பிளாட்டுமே இல்லை, எல்லா பிளாட்டுமே ஷோல்ட் அவுட் பண்ணி வச்சு வாஷ் அவுட். இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து வாங்குறவங்களுக்கும் ஆகாஷ் கார்டன்ல வாங்க மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே அபூர்வ பிரசாதம் சொல்லலாம். என்ன ரீசன் சொல்றேன்னா அங்க எல்லாருமே பெரிய பெரிய பிளாட் கிட்டத்தட்ட 600 இருக்கு, 1000 இருக்கு, 1250 இருக்கு. பெரிய பெரிய பிளாட்டா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சின்ன பிளாட் பட்ஜெட்டா பிளான் பண்றாங்க. ஏன்னா இங்க எல்லா பீப்புள்ஸும் வந்து ஹை ரெண்ட் மட்டும் தான் இங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு கிடையாது. இங்க எல்லா மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாராலும் வாங்க முடியறதோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஏன் கஸ்டமர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்? அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் என்ன இருக்கு? இப்ப சீரியஸா சொல்ல போனோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்ப நம்ம சைட்டு பக்கத்துல வந்துச்சோ அதுல இருந்து இந்த சைட் நியர்பைல எல்லா ஏரியாவும் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. இது ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நீங்க அங்க வாங்கினவங்களுக்கு எல்லாம் அப்ரிசியேஷன் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால தான் பக்கத்துல எல்லாத்துக்குமே இப்போ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா 1 crore rupeesக்கு மேல போயிடுச்சு. இப்போ அவங்க மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நம்ம சைட்டா சொல்லலாம். எப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட்டை பாத்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டர்ஸ் எப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட் வந்து 1.2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். எப்படின்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல தான் நம்ம சைட்டே இருக்கு. ஸோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, இந்த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆப்போசிட்ல நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் இருக்கு. இதை விட முக்கியமான பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், ஈசிஆர் கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், உங்களுக்கு எங்க நார்த் சைட்ல இருந்து வரதா இருக்கட்டும், சவுத் சைட்ல வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல தான் நம்ம சைட்டே போட்டிருக்கோம். ஸோ இதனால மட்டும் தான் அப்ரிசியேஷன்றது 3x கம்பல்சரி ஆகும். என்ன அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஆப்ஷனும் இருக்கணும். இப்போ நான் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னேன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் சொன்னேன், அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் growth அது ஒன்று சொல்லியிருந்தேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிளஸ் ரெசிடென்சியல் எந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாவே அப்ரிசியேஷன். இப்போ மெட்ரோ அது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னும் போது கிளாம்பாக்கம் அப்படின்னு ஒரு நேம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அசுரவாட டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா 12% இருந்து 50% சாலிடா ஏறிக்கிட்டே இருக்கு டே பை டே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தாம்பரம் தாண்டினோடனே பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தாங்க இருக்குது. கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல இந்த மாதிரி ரோடு பக்கத்துலயே வந்து எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பக்கத்துல ரெசிடென்சியல் ஏரியால இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தாங்க இருக்கு. இந்த மாதிரி வேற எந்த இதுலயுமே ப்ராப்பர்ட்டி இல்ல. ப்ராப்பர்ட்டி அப்படி எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம கிளைண்ட் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில இருந்து நியர்பைல நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தாம்பரத்துல இருந்து கூட எடுத்துக்கோங்க. தாம்பரத்துக்கு அடுத்து கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கத்துக்கு அடுத்த ஜங்ஷனே கூடுவாஞ்சேரி. ஸோ இதே மாதிரி இந்த சரௌண்டிங்ல கூடுவாஞ்சேரியில இருந்து கூடுவாஞ்சேரி நியர்பை நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் சைட் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற யாராவது பண்றாங்க, நல்ல சைட் பண்றாங்க, லே அவுட் நல்லா இருக்கு, உங்க பிரைஸ்ல கொடுக்குறாங்க, அது ஜிஎஸ்டில இருந்து ரொம்ப பக்கமா இருக்கு அப்படின்ட்டு யாராவது எந்த கிளைண்டாவது இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலே நான் கம்பல்சரி அடிச்சு சொல்றேன் 10 லேக் நான் அவங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன். உண்மையா அதாவது வந்து மக்களே, நீங்க இந்த சைட்டு மாதிரி கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஒட்டினா மாதிரி ஏதாவது சைட்டு லோ பட்ஜெட்ல இதே மாதிரி மெயினான ஏரியால ஏதாவது இருந்ததுன்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்க மக்களே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர் ஒன்று கொண்டு வந்திருக்கும் பிரதர். என்ன ஆஃபர் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங்ல கிட்டத்தட்ட 4 பிளாட் புக்கிங் ஆயிடுச்சு. 4 புக்கிங். ஸோ யாருமே வந்து சைட்டை ரிவீல் பண்ணாமலே புக்கிங் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு நாங்க என்ன கொடுத்துருக்கோம், ஹோப் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்பிக்கை
கேல நிறைய பேர் பிளாட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ப்ரூஃபும் வச்சிருக்கோம். இது இல்லாமல் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட கமர்ஷியல்ல மினிமம் பிளாட்டே இருக்கு. மினிமம் பிளாட் கமர்ஷியலா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இருக்கு. ஏன்னா இது கமர்ஷியல் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, சுத்தி ரெசிடென்சியல் ஏரியா இருந்தா தான் கமர்ஷியல் பார்ப்பாங்க. இங்க சுத்தி பாருங்க ஃபுல்லாவே வீடு. ஸோ வீட்டுக்கு மத்தியில தான், ஐ மீன் சுத்தி ரெசிடென்சியலுக்கு மத்தியில தான் நம்ம லே அவுட்டே போட்டிருக்கோம். அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு மினிமம் பிளாட் எடுத்து கமர்ஷியலா நீங்க பில்ட் பண்றீங்க, கடை போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த இடத்துல கமர்ஷியலுக்கு வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ். அது இல்லாம நீங்க வீடும் கட்டுறீங்க அப்படின்னா மினிமம் பிளாட்னு பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1050 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே கொடுத்துரும். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு கிரவுண்டா கொடுங்க, ஹாஃப் கிரவுண்டா கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆஃபர் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கொயர் ஃபீட் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நாங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். என்ன எதனால இந்த பேஸ் 2ல நிறைய ஆஃபர் கொடுத்துருக்க ரீசன்னா, எல்லாருமே வாங்கணும், எல்லா ஃபேமிலியும் வாங்கணும், எல்லா மிடில் கிளாஸ் வாங்கணும், ஹையரும் வாங்கணும், லோவரும் எல்லாத்தாலும் வாங்க முடிய பட்ஜெட்ல நம்ம கொடுத்துருக்கோம். மினிமம் பட்ஜெட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 29 லேக் இருந்தாலே போதும். இந்த சைட்ல புது லே அவுட்ல என்ன பிளாட் வேணா எடுத்துக்கலாம். கார்னர் பிளாட் அவைலபிளா இருக்கு. நீங்க மிட் பிளாட் எடுத்தாலும் ஓகே, இல்ல கமர்ஷியல் பிளாட் கேட்கறாலும் ஓகே, எல்லா பிளாட்டும் அவைலபிள் கொடுத்துருக்கோம். அதான் வந்து 24 ஃபீட்லயும் கிடைக்கும், 30 ஃபீட்லயும் கிடைக்கும் கம்பல்சரி. நீங்க வந்தீங்கன்னா கிடைக்கும் மக்களே, லேட்டா வந்தீங்கன்னா கிடைக்காது. அதே மாதிரி ரேட்டு சொல்லவே இல்லை, எவ்வளவு பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கு? ஸோ ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் 1ல பண்ணியிருக்கோம். என்ன ரேட் அப்படின்னா 4699 பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு பிளாட்டுமே இல்லை. சரிங்களா, இதுக்கு ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் 4899. அது வந்து 4699, இது 4899. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா பேஸ் 1ல ஒரு கம்மியா போட்டிருக்கீங்க, பேஸ் 2ல அதிகமா போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆஃபர் இந்த மாதிரி யாரோ கொடுப்பாங்களா? அதுவும் ஜிஎஸ்டில இருந்து இந்த நியர்பைல மினிமம் பிளாட்டு கமர்ஷியல் பிளாட்டும் கொடுக்குறோம். நீங்க கேட்கற பட்ஜெட்லயும் வீடு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 30 லேக் தான், 29 லேக்ல இருந்து 30 லேக் மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லயே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பட்ஜெட்ல யாராலுமே கொடுக்க முடியாது. அஃபோர்டபுள் பிரைஸ் நானும் கொடுக்குறேன், பிரைம் லொகேஷனையும் கொடுக்குறேன், அதுவும் எல்லா ஆக்சஸுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கொடுக்குறேன். இதை விட ஆஃபர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த 10 லேக்ன்ற ஆஃபரே நான் சொல்லியிருக்கேன். இதை விட முக்கியமான விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் நான் வச்சிருக்கேன். புக் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்கும் கோல்டு காயின் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் ஃப்ரீயா பண்ணி தந்துடுறேன். அதான் வந்து இப்போ இந்த இடத்துல இடம் வாங்கிட்டாங்க, மந்த்லி இஎம்ஐனா எவ்வளவு கட்டினா? மினிமம் 20,000 வந்து கட்டினா போதும். ஸோ சேலரி பீப்புளா இருக்காங்க, இப்போ நார்மலா வந்து எனக்கு ஒரு மந்த்லி வந்து ஒரு 50,000 வரும் அப்படின்ற பர்சனும் இங்க வாங்கிக்கலாம். ஏன்னா 20ன்றது தாராளமா ஒரு இன்கம்ன்றது ஜென்ரேட் பண்ணுவாங்க மந்த். ஸோ அதுல வந்து இஎம்ஐ கட்டுறாங்க அப்படின்னா தாராளமா நான் 80 to 90% லோனும் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க ஜஸ்ட் உங்க கையில இருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் மட்டும் போட்டா போதும், 80ல இருந்து 90% உங்களுக்கு லோனாவே கன்வெர்ட் பண்ணி மந்த் இஎம்ஐயும் கம்மியா பண்ணி தந்துடுறேன். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டி? நம்ம இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்ச ரூபாய் இருந்தா, 2 லட்ச ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல வேல்யூபிளான சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா 80 to 90% வரைக்குமே நான் லோன் வந்து த்ரூ பண்ணிடுவேன். நீங்க டவுன் பேமெண்ட் 2 லட்ச ரூபாய் கட்டினா போதும். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும். இல்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்க, வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 8 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும். அதே மாதிரி சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 80 to 90% போட்டுட்டோம்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளவு லோன் வேணுமோ, பிளாட்டுக்கு என்ன லோன் வேணுமோ, ரெண்டுத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு லோனுமே எடுத்து கொடுத்துருவேன். ஓகே, அதாவது வந்து எப்படின்னா நீங்க வந்து சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த பிரைஸ் வந்து நீங்க டவுன் பேமெண்ட் கட்ட முடியும். இதே வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தது அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து டவுன் பேமெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். 2 லட்சம்ன்றது ஒரு 5-6 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி வரும். 8 லட்ச ரூபான்றது ஒரு 10-12 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி வரும். அப்படி நீங்க கட்டினீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். பிரதர், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னு கஸ்டமர் நினைக்கிறாங்க, கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்க? கேப் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் ஆல் ஓவர், ஐ மீன் வந்து சென்னையில எந்த ஏரியாவா இருந்தாலுமே சரி, நீங்க நாங்க கால் பேசும்போதே நீங்க சைட் விசிட் வர்றதுக்கு முன்னாடி பிளான் பண்றது என்னன்னா, உங்க லொகேஷன் சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி பாத்தீங்க அப்படின்னா பிக்கப் அண்ட் ட்ராப் நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சீக்கிரம் சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட் எங்க இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சி புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேஸ் 1 முடிச்சிட்டு ஃபேஸ் 2 போட்டு இருக்காங்க. இப்போ ஃபேஸ் 1லயே பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் டிஃபரெண்ட் இருக்குது. எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் டிஃபரெண்ட் வரும். ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களே ஏற்றி கொடுக்குறாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. இதே ஃபேஸ் 4 போச்சுன்னா 300 ரூபாய் கிட்ட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே.